ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியும் வெண்பா வந்து சாப்பிட போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆனால் சாப்பாடே வந்து சுத்தமாக வந்து இருக்கிறதுல சரி வெண்பா நம்ம வந்து பட்டினா இருக்கலாம், வெண்பாவுக்காவது ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலுமே வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து வலிச்சு தொடச்சி வச்சுருக்காங்க அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்முடைய மல்லி. அதுக்கப்புறம் நம்முடைய வெண்பா சும்மா இருப்பாங்களா, போயிட்டு நேராக போயிட்டு அவங்களோட மொபைலை எடுத்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எப்போ வருமா அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபுட்டு வந்து வந்துடுது, ஆனால் அதை ரிசீவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா எதுக்கு அங்கே வந்திருக்கீங்க, ஃபுட்டு யார் நாங்கள் ஆர்டர் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இங்கே வெண்பான்றது யார், அவங்க தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பாவை வந்து கூப்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி எங்கே இருக்கவா அப்படின்ட்டு, நீ தான் வந்து வெண்பாவுக்கு சொன்னியா ஆர்டர் பண்ண சொல்லி அப்படின்ற மாதிரி நான் எதுவுமே வந்து சொன்னலை அப்படின்ற மாதிரி சொன்னது. நான் தான் வந்து ஆர்டர் பண்ண அத்தை, மரியாதையாக சொல்கிறேன், நீங்கள் வந்து இதுக்கு வந்து பில்லை வந்து பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய வெண்பா குட்டி வந்து இந்த ராஜேஸ்வரி கிட்ட வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி சும்மா இருப்பாளா, இதுக்கு நம்முடைய விஜய் வேறு ஊரில் இல்லை, அதனால் வந்து இவங்களெல்லாம் வந்து எப்படி வச்சு செய்யணுமோ அப்படி வச்சு செய்யணும் அப்படின்றதுக்காக வந்து நம்முடைய வெண்பா நீயும் மல்லியம்மா வந்து என் கால் விழுந்தீங்களா மட்டும்தான் நான் இதுக்கு வந்து பில்லு பே பண்ணுவேன், இல்லை நீங்கள் 2 பேரும் பட்டினா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய மல்லிக்கு வந்து இறக்க கொடுங்க, நம்ம வந்து சாப்பிடாத இருந்தாலும் பரவாயில்ல, வெண்பா வந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேயே வந்து இந்த ராஜேஸ்வரி காலில் வந்து விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி போனால் போகட்டும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பில்லை வந்து பே பண்ணி அனுப்பி வச்சுறாங்க. அந்த சாப்பாட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லி வந்து கூட தொடுறது இல்லைங்க, நம்ம வெண்பா மட்டும்தான் வந்து சாப்பிட்றாங்க. எவ்வளோ வந்து கம்பல் பண்ணுறாங்க நம்மளுடைய வெண்பா குட்டி, அம்மா சாப்பிடுங்க, இல்லை வெண்பா நீ வந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு நம்ம வெண்பாவை வந்து சாப்பிட வச்சுட்டு ரூமில் போயிட்டு பத்திரமா வந்து படுக்க வச்சிடுறாங்க. நம்முடைய விஜய்கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தான்னா இந்த ராஜேஸ்வரி, உன்னுடைய மகளை வந்து மகளை வந்து பார்த்துக்கிற விஜய், நீ எதுக்கு வந்து கவலைப்படாத, நீ போயிட்டு உன்னுடைய ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா முதல் நாளே வந்து நம்மளுடைய வெண்பாவை வந்து பட்னி மல்லியை விடுங்க, இந்த வெண்பாவை வந்து பட்னி போடுறதுக்காக வந்து இவங்களுக்கு வந்து எப்படி தாங்க வந்து மனசு வந்திருக்கும், ஒரு பிஞ்சு குழந்தைய வந்து சாப்பாடு இல்லாத வந்து இருக்க வைக்கிறோமே அப்படின்ட்டு. ஆனால் இந்த இடத்துல விஜய் மட்டும் இருந்தால் நடக்கிறதே வேறு. ஆனால் வந்து விஜய் இல்லாத தைரியத்தில் தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. இந்த ரஞ்சிதாவெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து தர்ம அடி வந்து வாங்க போகிறாங்க. ஏன்னா உங்களுக்கு விஜய்க்கு தெரிய வரப்போ பார்த்தீங்கன்னா தர்மடி கன்ஃபார்ம் தாங்க சொல்ல முடியும். அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி வந்து எவ்வளோ வந்து ஏமாற்ற முடியுமோ மல்லியை வந்து மிரட்ட முடியுமோ வந்து மிரட்டிக்கலாங்க. அதுபோக நம்முடைய வெண்பா கிட்ட பார்த்தீங்கன்னா உன்னுடைய டாடா வந்து வந்ததுமே வந்து நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணுறோன்ற சொல்கிற வேலையை வச்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக வந்து உன் டாடா வீட்டிலே வந்து இருக்க மாட்டோம், நீங்கள் 2 பேரும் என்னுடைய கண்ட்ரோலில் தான் வந்து இருக்கீங்க, அதனால் வந்து நான் என்ன செய்யணும்னு எனக்கே வந்து தெரியாது, அதனால் பார்த்து உன் டாடா கையில் வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா சல்லி காசு இல்லாத வந்து இருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்டக்கிற காசு எல்லாமே வந்து பிடுங்கிட்டாங்க. அதே சமயம் எதுக்குனாலும் நீங்கள் வந்து என்கிட்ட தான் வந்து பிச்சை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இந்த ராஜேஸ்வரி. அது மல்லிகை சாமானெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கொட்டி ஒரு ரூபாய்க்கு வந்து கணக்கு போடுறாங்க. பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நம்ம மல்லி வந்து ஆட்டையை போட்டுருப்பாங்க. நம்ம மல்லி வந்து மற்றவங்க காசுக்கு வந்து ஆசைப்பட மாட்டாங்கன்றது உங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து புரியலைங்க. வரப்போ எபிசோட் இது நடக்குது. இந்த வீடியோ லைக் பண்ணி மறக்காது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.